த போதிதர்மா வே சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நாம் போதிதர்மரின் வாழ்க்கை, அவரது பயணம், அவரது போதனைகள் மற்றும் அவற்றின் மூலம் நம் வாழ்க்கைக்கு கிடைக்கும் ஊக்கமும் நடைமுறை பாடங்களும் பற்றி ஆழமாக பேசப் போகிறோம். இந்த கதை வரலாறு, புராணம், தத்துவம் மற்றும் நடைமுறை பாடங்களின் கலவையாகும். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நீங்கள் ஒரு சிந்தனை அல்லது ஒரு நடைமுறை சவாலை எடுத்துக்கொள்ளலாம். இக்கதையின் மையம் ஒரே ஈஜு, உண்மையை நூல்களில் அல்ல, நேரடி அனுபவத்தில் காண வேண்டும். இதுதான் போதிதர்மரின் அடிப்படை போதனை மற்றும் இதே போதனை நம் வாழ்க்கையிலும் செயல்படுத்தக்கூடியது. பிறப்பு மற்றும் ஆரம்ப சூழல். போதிதர்மர் தமிழ்நாட்டின் மண்ணில் பிறந்தார் என்று பல பாரம்பரிய குறிப்புகள் கூறுகின்றன. காஞ்சிபுரம் போன்ற ஆன்மீக மையங்கள், சித்த மரபுகள், யோகா மற்றும் தியானப் பண்புகள் அவரின் ஆரம்ப சூழலை நிர்ணயித்தன. இங்கு வளர்ந்த சிறுவன் புத்திசாலித்தனமும் ஆன்மீக ஆர்வமும் கொண்டவன். குடும்பத்தின் வசதிகள், அரச குடும்பத்தின் மரியாதை என்றவைகளில் இருந்து அவர் மனதின் ஆழமான கேள்விகளை எழுப்பினார். இங்கு உருவான முதல் பாடம், உலக வசதிகள் மனதின் உண்மையை தடுக்கக்கூடும், அதனால் உண்மையை தேடுவோர் முதலில் உள்ளார்ந்த கேள்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உண்மை அவரை துறவியாய் மாற்றியது. அவரது ஆசான்கள், சித்தர்கள் மற்றும் கிராம வாழ்க்கையின் எளிமை அவருக்கு முதன்மை போதனைகளை வழங்கின. இக்காலத்தில் அவர் கற்றுக்கொண்டது அறிவு மட்டும் போதாது, அதை சோதனை செய்து உடலில், மூச்சில், மனதில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இவ்வேளைதான் அவர் வாழ்க்கையை மாற்றி எடுத்தார். இங்கு நமக்கும் ஒரு நேரடி பாடம் உள்ளது. அறிவு கிடைத்தால் அதனை தினசரி பழக்கமாக மாற்றுங்கள். அறிவு நடைமுறையாக மாறினால் அது வாழ்க்கையை மாற்றும். துறவியாய் மாறுதல் மற்றும் உள் தீர்மானம். போதிதர்மர் துறவியாய் மாறியதன் பின்னணி ஒரு ஆழமான உள் போராட்டம். குடும்ப பாசம், சமூக பொறுப்புகள், அரச மரபின் மரியாதை, இவை அனைத்தும் அவரை இழுத்து கொண்டிருந்தன. ஆனால் உள்ளார்ந்த தேடல் அவரை வலியுறுத்தியது. அவர் எடுத்த தீர்மானம் எளிதல்ல, அது ஒரு மனநிலையின் மாற்றம், ஒரு அடையாளம். நான் என்னை தேடுகிறேன் என்ற தீர்மானம். இந்த தீர்மானம் அவருக்கு தினசரி கடுமையான பயிற்சிகளை தந்தது. உணவின் கட்டுப்பாடு, தூக்கத்தின் குறைப்பு, நீண்ட நேர தியானம், சுவாசக் கட்டுப்பாடு. இங்கு நமக்கு ஒரு பயிற்சி. மாற்றம் எளிதல்ல, ஆனால் உள் தீர்மானம் இருந்தால் அந்த மாற்றம் நிகழும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றத்தை நீங்கள் நினைத்தால் முதலில் உள் தீர்மானத்தை உறுதி செய்யுங்கள். அவரது ஆசான்கள் அவருக்கு கூறிய பாடங்கள், குறிப்பாக உண்மையை நூல்களில் அல்ல, மனத்தின் நேரடி அனுபவத்தில் காண என்ற போதனை அவரை மேலும் ஆழமாக தியானிக்கச் செய்தது. இப்போதைய நமக்கு இதுவே பயிற்சி. புத்தகங்கள், கருத்துக்கள் அனைத்தும் உதவியாக இருக்கும். ஆனால் உண்மையான மாற்றம் நேரடி அனுபவத்திலேயே வருகிறது. அதனால் நீங்கள் கற்றுக்கொண்டதை உடனடியாக செயல்படுத்துங்கள். கடுமையான பயிற்சிகள் மற்றும் உடல் மன ஒழுக்கம். போதிதர்மர் தியானம், சுவாசக் கட்டுப்பாடு மற்றும் உடல் மன ஒழுக்கத்தில் கடுமையாக பயிற்சி பெற்றார். அவர் தினமும் நீண்ட நேரம் அமர்ந்து தியானித்தார். உடல் வலிமை மற்றும் சுய கட்டுப்பாடு ஆகியவற்றை வளர்த்தார். உணவின் கட்டுப்பாடு, தூக்கத்தின் குறைப்பு போன்ற ஆஸ்டரிட்டிகள் அவரை மனநிலையில் வலுப்படுத்தின. இங்கு ஒரு முக்கியமான உண்மை, உடல் மற்றும் மனம் ஒன்றாக பயிற்சி பெறும்போது தான் உண்மையான தெளிவு வரும். அதனால் உங்கள் தினசரி அட்டவணையில் உடற்பயிற்சி, சுவாசப் பயிற்சி மற்றும் தியானத்தை இணைத்தால் உங்கள் மனநிலை மாறும். அவரது பயிற்சிகள் தனிமை மற்றும் பொறுமையை வளர்த்தன. ஒவ்வொரு நாளும் சிறு சிறு முயற்சிகள் சேர்ந்து பெரிய மாற்றத்தை உருவாக்கின. இதேபோல் நமக்கும் தினசரி சிறு பழக்கங்களை தொடங்குவது முக்கியம். ஒரு நாளில் 10 நிமிட தியானம், 5 நிமிட சுவாச கவனம், 15 நிமிட நடை அல்லது உடற்பயிற்சி போன்றவை உங்கள் மனதை மெதுவாக மாற்றும். கடல் பயணம், சவால்கள் மற்றும் உள்ளார்ந்த அமைதி. போதிதர்மர் தமிழ்நாட்டிலிருந்து சீனாவுக்கு கடல் வழியாக பயணம் செய்தார். இந்த பயணம் உடல் மற்றும் மன இரண்டையும் சோதித்தது. அலைகள், புயல்கள், மொழி வேறுபாடு, உணவு பழக்கங்களில் மாற்றம், இவை அனைத்தும் அவரை சவால் செய்தன. ஆனால் அவர் பயணத்தின் போது தியானம் மற்றும் சுவாசக் கட்டுப்பாட்டை தொடர்ந்தார். அலைகள் வெளியில், அமைதி உள்ளே என்ற மனநிலையை அவர் வளர்த்தார். இதுவே அவரை கடல் பயணத்தின் அச்சங்களிலிருந்து காப்பாற்றியது. இங்கு நமக்கு ஒரு நேரடி பாடம். வாழ்க்கையின் புயல்களை எதிர்கொள்ளும் போது உள்ளார்ந்த அமைதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். வெளிப்புற சூழ்நிலைகள் மாறினாலும் உள்ளமைதி உங்கள் வழிகாட்டியாக இருக்கும். பயணத்தின் போது அவர் சந்தித்த மொழி மற்றும் கலாச்சார வேறுபாடுகள் அவருக்கு புதிய பார்வைகளை தந்தன. அவர் வெளிநாட்டு மக்களை புரிந்து கொள்ள முயன்றார். அவர்களையும் தங்கள் வழிகளையும் மதித்தார். இதுவே நமக்கு சொல்லும் பாடம். புதிய சூழ்நிலைகளை திறந்த மனத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். அங்கு உங்களுக்கு புதிய பாடங்கள் காத்திருக்கின்றன. சீனாவில் முதல் சந்திப்புகள் மற்றும் எதிர்ப்பு. சீனாவின் கரைகளில் அடைந்தபோது போதிதர்மர் புதிய சூழ்நிலையை எதிர்கொண்டார். ஷாவ்லின் மடாலயத்தில் முதலில் அவரை சந்தித்தவர்கள் சந்தேகத்துடன் இருந்தனர். அவருடைய போதனைகள் பாரம்பரிய முறைகளுக்கு மாறுபட்டவை. அவர் நூல்களை காட்டாமல் நேரடி அனுபவத்தை வலியுறுத்தினார். ஆரம்பத்தில் எதிர்ப்பு இருந்தாலும் அவர் அமைதியான நடத்தை, தெளிவான பார்வை மற்றும் நடைமுறை பயிற்சிகள் மூலம் மடாலய மக்களின் நம்பிக்கையை வென்றார்.
இங்கு நமக்கு ஒரு பாடம். புதிய யோசனைகள் எதிர்ப்பை சந்திக்கும். ஆனால் அமைதியாகவும் தெளிவாகவும் செயல்பட்டு உங்கள் போதனையை செயலால் நிரூபித்தால் எதிர்ப்பும் மாறும். அவர் முதலில் செய்தது பிக்குகளின் உடல் பலவீனத்தை கவனித்து உடற்பயிற்சிகளை அறிமுகப்படுத்துதல். இதனால் அவர்கள் உடல்நிலையை மேம்படுத்தி தியானத்தில் நிலைத்தனர். இதன் மூலம் அவர் காட்டியது, போதனை வார்த்தைகளில் அல்ல, நடைமுறையில் இருக்க வேண்டும். அதனால் நீங்கள் ஏதாவது புதியதை அறிமுகப்படுத்தும் போது அதை செயல்படுத்தும் வழிகளை தருங்கள். அதுதான் மாற்றத்தை உருவாக்கும். ஷாவ்லின் பயிற்சி, உடல் மற்றும் மன ஒற்றுமை. போதிதர்மர் ஷாவ்லின் பிக்குகளுக்கு உடற்பயிற்சி மற்றும் சுவாசக் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து கற்பித்தார். இதுவே பின்னர் ஷாவ்லின் போர்க்கலைக்கு அடிப்படை அமைந்தது. உடல் பயிற்சி மன ஒழுக்கத்தை உருவாக்கியது. மன ஒழுக்கம் உடல் செயல்திறனை மேம்படுத்தியது. இங்கு நமக்கு ஒரு நேரடி பாடம். ஒருங்கிணைந்த பயிற்சி. உடல், மூச்சு, மனம் இவை ஒன்றாக பயிற்சி பெறும்போதுதான் முழுமையான வலிமை உருவாகும். அதனால் உங்கள் பயிற்சியில் இந்த மூன்றையும் இணைக்க முயற்சிக்கவும். அவர் கற்பித்த சில அடிப்படை பயிற்சிகள் எளிமையானவை. அவை தினசரி செய்யக்கூடியவையாக இருந்தன. இவை நமக்கு சொல்லும் பாடம். பெரிய மாற்றங்கள் எளிய நடைமுறைகளின் தொடர்ச்சியாக உருவாகும். அதனால் உங்கள் பயிற்சியை சுலபமாகவும் நிலைத்ததாகவும் அமைக்குங்கள். 9 வருட தியானம். தனிமை, பொறுமை, தெளிவு. போதிதர்மர் 9 வருடங்கள் குகையில் தியானம் செய்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. இது வரலாற்று உண்மையாக இருக்கலாம் அல்லது சின்னமாக பார்க்கப்படலாம். ஆனால் அதன் அர்த்தம் தெளிவாகும். பொறுமை, உறுதி மற்றும் மனவலிமை. அவர் சுவரை நோக்கி அமர்ந்து தியானித்தார். வெளியில் பருவங்கள் மாறினாலும் உள்ளே ஒரே மனம் நிலைத்தது. இந்த தனிமை அவருக்கு ஆழமான அனுபவத்தை தந்தது. அது அவரை போதிப்பவராக மாற்றியது. இங்கு நமக்கு ஒரு பாடம். தனிமை பயிற்சிக்கான இடமாக இருக்கலாம். தனிமையில் நம்மை நன்கு அறிந்து மனத்தின் அடிப்படை அமைதியை கண்டுபிடிக்கலாம். 9 வருடம் என்ற எண்ணிக்கை ஒரு சின்னமாகும். ஆனால் அதில் உள்ள கருத்து, நீண்ட கால முயற்சி, பொறுமை, சீரான பயிற்சி இவைதான் ஆழமான மாற்றத்தை தரும். நம் வாழ்க்கையில் இதேபோல் ஒரு நாளில் எல்லாம் மாறாது. ஆனால் நீண்ட கால முயற்சி உங்கள் உள்ளார்ந்த மாற்றத்தை உருவாக்கும். நேரடி அனுபவம். ஜென் போதனையின் மையம். போதிதர்மரின் மையப் போதனை நூல்கள் அல்ல, நேரடி அனுபவம். ஜென் போதனையின் இதே கருத்துதான். புத்தத்தின் உண்மையை நூல்களில் தேடாதீர்கள். அதை உங்கள் உடலில், உங்கள் மூச்சில், உங்கள் தியானத்தில் காணுங்கள். போதிதர்மர் தனது சீடர்களுக்கு புத்தத்தின் உண்மையை நூல்களால் அல்ல, நேரடி பயிற்சியால் கற்றுத்தந்தார். இங்கு நமக்கு ஒரு பயிற்சி. நீங்கள் எந்த தத்துவத்தை படித்தாலும் அதை உடனடியாக ஒரு நடைமுறையாக மாற்றுங்கள். அப்போதுதான் அது உங்கள் வாழ்க்கையில் விளங்கும். அவர் தனது சீடர்களுடன் செய்த மன பரிமாற்றம் வார்த்தைகளுக்கு மாறாக அனுபவத்தின் மூலம் நடந்தது. இது ஜென் மரபின் அடையாளமாக மாறியது. நமக்கும் இதேபோல் மற்றவர்களுக்கு போதிக்கும் போது வார்த்தைகளுக்கு மாறாக அனுபவத்தை பகிருங்கள். அதுவே உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தும். போதனையின் பரவல் மற்றும் மரபு. போதிதர்மரின் போதனைகள் சீனாவை தாண்டி கொரியா, ஜப்பான் மற்றும் பிற நாடுகளில் பரவின. ஜென் புத்த மதத்தின் சிந்தனைகள் உலகளாவியமாக பரவின. அவரது போதனைகள் இன்று மன அமைதி, தியானம் மற்றும் ஒழுக்கம் தேடும் பலருக்கு வழிகாட்டியாக இருக்கின்றன. இங்கு நமக்கு ஒரு நினைவூட்டல். ஒரு மனிதனின் தெளிவு, ஒரு மனிதனின் ஒழுக்கம், ஒரு மனிதனின் நேரடி அனுபவம். இவை பல தலைமுறைகளுக்கு வழிகாட்டும். அதனால் உங்கள் உள்ளார்ந்த பயிற்சி மற்றவர்களுக்கும் உதவும் என்பதை நினைவில் வையுங்கள். போதிதர்மரின் மரபு வார்த்தைகளில் அல்ல, அது நடைமுறையில் பரவியது. அவர் கற்றுத்தந்த சில அடிப்படை பயிற்சிகள், சுவாசக் கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, தியானம் இவை இன்று கூட பலரின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இதுவே நமக்கு சொல்லும் பாடம். உங்கள் பயிற்சிகளை பகிருங்கள். அது மற்றவர்களுக்கும் உதவும். நம் வாழ்க்கைக்கு உடனடி நடைமுறை பாடங்கள். போதிதர்மரின் வாழ்க்கை நமக்கு பல நடைமுறை பாடங்களை வழங்குகிறது. இவை தனித்தனியாக பட்டியலாக அல்ல, ஒவ்வொரு பகுதியிலும் நுழைந்துள்ளன. உதாரணமாக, அவர் கடுமையான பயிற்சிகளில் இருந்து கற்றுக்கொண்டது ஒழுக்கம், பொறுமை, தனிமை, உடல் மன இணக்கம். இவை அனைத்தும் நம் தினசரி வாழ்க்கையில் உடனடியாக பயன்படுத்தக்கூடியவை. ஒரு சுலபமான நடைமுறை. காலை எழுந்தவுடன் 10 நிமிட தியானம், பிறகு 5 நிமிட சுவாசக் கவனம், பிற்பகலில் 15 நிமிட நடை அல்லது உடற்பயிற்சி, இரவில் ஒரு சிறிய சுய பரிசீலனை. இந்த சிறு பழக்கங்கள் உங்கள் மனநிலையை மெதுவாக மாற்றும். இங்கு நமக்கு ஒரு முக்கியமான உண்மை. பெரிய மாற்றங்கள் தினசரி சிறு முயற்சிகளின் தொடர்ச்சியாக உருவாகும். அதனால் இன்று ஒரு சிறு பழக்கத்தை தொடங்குங்கள். போதிதர்மரின் கதை நமக்கு சொல்லும் மற்றொரு பாடம். எதிர்ப்புகளை சந்தித்தால் அமைதியாகவும் தெளிவாகவும் செயல்படுங்கள். வார்த்தைகளால் அல்ல, செயலால் உங்கள் மதிப்பை நிரூபிக்கவும். வாழ்க்கையில் பல தடைகள் வரும். அவற்றை உள் தீர்மானத்தால் கடந்து செல்லுங்கள். சவால்கள், சந்தேகங்கள் மற்றும் நம்பிக்கை. போதிதர்மர் பல சந்தேகங்களை எதிர்கொண்டார். சிலர் அவரை புரிந்து கொள்ளவில்லை, சிலர் அவரை எதிர்த்து பேசினர். ஆனால் அவர் நம்பிக்கையோடு, அமைதியோடு, தெளிவோடு செயல்பட்டார். இது நமக்கு சொல்லும் பாடம்.
நம்பிக்கை என்பது செயலின் அடிப்படை. நீங்கள் நம்பினால் உங்கள் செயல்கள் அதனை வெளிப்படுத்தும். சந்தேகங்கள் வந்தால் அவற்றை உள் சோதனையாகக் கொண்டு உங்கள் பயிற்சியை மேலும் வலுப்படுத்துங்கள். அவரது வாழ்க்கை நமக்கு மற்றொரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகிறது. வெற்றிக்கு உடனடி சான்று தேடாதீர்கள். நீண்ட கால முயற்சி, பொறுமை, ஒழுக்கம் இவைதான் உண்மையான வெற்றி. அதனால் நீங்கள் இன்று தொடங்கும் சிறு முயற்சியை தொடர்ந்து செய்யுங்கள். அது காலத்தால் பெரிய மாற்றமாக மாறும். இறுதி சிந்தனை மற்றும் அழைப்பு. போதிதர்மர் புகழை நாடவில்லை, அவர் உண்மையை நாடினார். தமிழ்நாட்டிலிருந்து சீனாவுக்கு சென்ற அவரது பயணம் உலகம் முழுவதும் ஜென் புத்த மதத்தின் விதைகளை விதைத்தது. இன்று நாம் அவரது பாதையில் நடக்கலாம். அமைதி, ஒழுக்கம், பொறுமை மற்றும் நேரடி அனுபவம். த போடிதார்மா வே என்பது ஒரு வாழ்வியல் வழிகாட்டி. அதை நம் தினசரி நடைமுறைகளில் இணைத்தால் நம் வாழ்க்கை மாற்றம் காணும். இக்கதையால் உங்களுக்கு ஊக்கம் கிடைத்தால் உங்கள் வாழ்க்கையில் இன்றுக்கு ஒரு சிறு பழக்கத்தை தொடங்குங்கள். நாளை அது பெரிய மாற்றமாக மாறும். இப்போது நீங்கள் எதைத் தொடங்கப் போகிறீர்கள் என்பதை கீழே கருத்துகளில் பகிருங்கள். உங்கள் பயணம் மற்றவர்களுக்கு ஊக்கமாக இருக்கும். நன்றி.